சொல்லு திவ்யா. வனஜாண்டி சொல்லும்போது நீ அந்த கதை ஓபன் பண்ணிவிடு. ஓகே? ஓகே மேடம். ஐஸ்வர்யா இந்த கார்னர்ல ஓடு. ஓகே அங்கிள். இது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணணுமா? இல்ல அங்கிள், இது மேல ஓகே டாடி, வச்சிட்டா முடிஞ்சு. நான் ரெடி. போலாமா? என்ன அருண், நாம ரெடியானா போதுமா? gift ரெடி ஆக வேணுமா? சரி சரி சரி, அதான் gift ரெடி ஆயிடுச்சு. போலாமா? சரி வாங்க போலாம். முடிச்சிட்டியா? என்னாச்சு அருண்? டோர் க்ளோஸ் ஆயிருக்குப்பா, ஓபன் ஆக மாட்டேங்குது. பிரஸ் பண்ணி இழுத்து பாரு அருண். இல்லப்பா, என்னப்பா? ஓபன் ஆக மாட்டேங்குது. நீ வா, நான் பாக்குறேன். அருண் ஜாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன்லப்பா, டோர் லாக் ஆயிடுச்சுன்னு. என்ன அங்கிள், ஓபன் ஆகலையா? ஐஸ்வர்யா சொல்லுங்க அங்கிள். பட்டமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, என் ரூம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிராயர்ல இந்த ரூமோட ஸ்பேர் கீ இருக்கு, எடுத்துட்டு வர சொல்லு. ஓகே அங்கிள். ப்ளீஸ். சரி. சொல்லுங்க ஐஸ்வர்யாம்மா. பட்டமா, எங்க ரூம்ல டோர் லாக் ஆயிடுச்சு. கீழ அங்கிள் ரூம்ல ஆல்டர்னேட்டிவ் கீ இருக்கு. அத கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இந்த டோரை கொஞ்சம் ஓபன் பண்றீங்களா? நான் இப்ப வீட்ல இல்லம்மா, வெளியில இருக்கேன். வனஜாமா என்ன ஒரு வேலையை வெளியே அனுப்பியிருக்காங்கம்மா. நான் வரதுக்கு லேட் ஆகும். நீங்க வேணா தேவிக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. ஓகே பட்டமா. என்னாச்சு ஐஷு? பட்டமா, வீட்ல எல்லாரும் வனஜா ஆண்டி ஏதோ ஒர்க்காக வெளியில அனுப்பியிருக்காங்க. என்னப்பா பண்றது? ஒரு நிமிஷம், நான் கபாலிக்கு ஃபோன் பண்றேன். ஐயா சொல்லுங்கய்யா. கபாலி, அருண் ரூம் லாக் ஆயிடுச்சு. கீழே ஸ்பேர் கீ இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து இந்த ரூம் ஓபன் பண்ணு. நாங்க 3 பேர் உள்ள இருக்கோம். வனஜாமா ஒரு வேலையை என்ன வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. நான் வெளியே இருக்கேயா. என்னப்பாச்சு? கபாலி வெளியே இருக்கானா? வனஜா ஏதோ வேலையா வெளியே அனுப்பியிருக்காளா? சரி இருங்கப்பா, நான் ட்ரை பண்றேன். சொல்லுங்கய்யா. அண்ணா எங்க இருக்கீங்க? வனஜாமா ஒரு வேலை விஷயமா வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியா? ஆமாங்கய்யா. சரி ஐஷு, இவரையும் வனஜா சித்தி ஏதோ வேலையை வெளியே அனுப்பியிருக்காங்களா? ஐஷு, ஜெயா நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? ஜெயா கால் பண்ணு. சொல்லுங்க ஐஸ்வர்யாமா. ஜெயாக்கா எங்க இருக்கீங்க? வனஜாமா கொஞ்சம் வெளியில அனுப்பிச்சிருக்காங்க ஐஸ்வர்யாமா. சரி ஓகே. சரிங்கம்மா. என்னாச்சு ஐஸ்வர்யா? அங்கிள், எல்லாரும் ஒரே மாதிரி வேலை விஷயமா வனஜா ஆண்டி வெளில அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ நம்மள வெளியில போக விடாம உங்க சதி பண்றாங்கன்னு தோணுது அங்கிள். நைட் அம்மாவுக்கு கோயிலோட பேரு சரியா ஞாபகம் வராதப்போ சித்தி கோயில் பேரை சொல்லி சமாளிச்சாங்க. எனக்கு என்னமோ சித்தி ஏதோ இந்த விஷயத்துல ப்ளே பண்றாங்களோன்னு தோணுது. அருண், ஆண்டியோட கார் டிரைவருக்கு கால் பண்ணா தெரிஞ்சிரும்ல அவங்க எந்த கோயிலுக்கு போறாங்கன்னு. சீக்கிரம் ட்ரை பண்ணு. என்னாச்சு ஐஷு? ரிங் போயிட்டே இருக்காரு, அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு.
வனஜா அகிலாவோட வாலண்டியரா கிளம்பி போகும்போது அவளால நமக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம். ஆனா அவ ஏதோ பெருசா பிளான் பண்ணி தான் அகிலாவோட போயிருக்கா. அப்பா அம்மா இப்போ எந்த கோயில் போயிட்டு இருக்காங்கன்னு தெரியணும். நேராக கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிடும்பா. ஏன்பா திரும்ப கூப்பிடுறேன். என்னப்பா நான் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கேன், நீ போனை பேசிட்டு இருக்க. ஆமா நீ ரெடி ஆயிட்டே, பார்வதி ரெடியா இல்லையா? ரெடி ஆயிருப்பா சார். அம்மனுடைய திருமாங்கலே உங்ககிட்ட இருக்கதா எங்ககிட்ட சொன்னாங்களே. இருக்கா அப்ப கொஞ்சம் எடுத்து கொடுப்பா. சூப்பர் சூப்பர். பார்வதி சீக்கிரம் ரெடி ஆகி வர சொல்லுப்பா. சரிங்க சார், நீங்க பாருங்க. உன்னிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க சார். அதாவது உன்னுடைய கல்யாண நாள்ல ஒரு முக்கியமான விவிஐபி வரப்போறாங்க. முக்கியமான விஐபியா? நான் யாரையும் கூப்பிடலையே சார். ஆனா நான் கூப்பிட்டுருக்கேனே. நீ எங்க கல்யாண நாள என்னென்னவோ செஞ்சு அசத்திட்டல, அதே மாதிரி உன் கல்யாண நாள நாங்க ஏதாவது செய்யணும்ல. வரப்போறது ஒரு பொம்பளை, அதுவும் முக்கியமான விவிஐபி. அவங்க இந்த கல்யாணத்துக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஏதோ பில்டப்புக்கு சொல்றேன்னு தப்பா நினைக்காது தம்பி. அவங்க வருவாங்க, அப்ப நீயே தெரிஞ்சுக்குவ. என்னாச்சு? ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? வண்டி ஆஃப் ஆகுது மேடம், என்னன்னு பார்க்கணும். ஐஸ்வர்யா, நீ எதுக்கும் டிரைவருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணு. அகிலா எந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கான்னு கேளு. ஓகே அங்கிள். ஏன் இப்படி வண்டி ஆஃப் ஆகுது? விளையாடிட்டு இருக்கீங்க, போய் என்னன்னு பாருங்க, போங்க. இதோ பார்க்குறேன் மேடம். போய் பாக்குறேன்க்கா என்னன்னு. சொல்லுங்கம்மா. எந்த கோயிலுக்கு நான் போயிட்டு இருக்கீங்க? கல்யாண பெருமாள் கோயிலுக்குமா? சொல்லுங்கம்மா. இல்லைன்னு சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சரிங்கம்மா. ஐஸ்வர்யா, எந்த கோவில்னு சொன்னாரு? கல்யாண பெருமாள் கோயிலாம். காரை சரி பண்ணாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா மேடம். மேடம் ஐஸ்வர்யாவா? என்ன கேட்டாங்க? எந்த கோயிலுக்கு போறீங்கன்னு கேட்டாங்க. கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போறோம்னு சொன்னேன். சொல்லிட்டீங்களா? சரி சரி, ரெடி பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க. சரிங்க மேடம். ஜானு ஜானு, இந்த திருமாங்கல்யம். மாமா, பூஜைக்கு வேண்டிய எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஒன்ன வர சொன்னேன்னா அவ தட்டை தொட்டு கொடுத்துட்டானா பூஜை ஆரம்பிக்கணும். சொல்றாரு இல்ல, போய் கூட்டு வா. கூப்பிடுறேங்க. என்னங்க அங்க பாருங்க. மாமா, உன்னை பார்க்கும்போது அப்படியே பத்மாவதி தாயார பாக்குற மாதிரி இருக்குமா? ஆமா பார்வதி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வீட்டுக்கு போனதும் சுத்தி போடணும். ஆமா, மாமா எங்க? அது ஆதி தம்பி ஏதோ போன் பேசிட்டு இருக்கு, இப்ப வந்துருவாரு. அவரு மெதுவா வரட்டும். நீ தட்டை தொட்டு கும்பிட்டாதான் பூஜை ஆரம்பிக்க முடியும்னு ஐயர் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வந்துருப்போம். சரி. சரிம்மா. ஜானு, மேடம் உட்காரத்துக்கு ஒரு விஐபி சேர் சொன்னேன். அவன் கொண்டு வந்தானா என்னன்னு தெரியல, நான் போய் பாத்து. சரி, நீங்க நீ இங்க பாத்துக்கோ.
கடவுளே, அம்மா கையால தாலி எடுத்து கொடுத்து எங்களுக்கு கல்யாணம் நடந்து 1 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கல. இந்த 1 வருஷமா ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். எங்க கல்யாண நாளான இன்னைக்கு அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சா என்னை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைச்சா எல்லா சாமியும் சேர்ந்து வந்து எங்களை வாழ்த்தின மாதிரி சந்தோஷப்படுவேன். எனக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணும், அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் பெருமாள் சாமி. சாமி சாமி ஏதாவது வேணுங்களா? இதை கொண்டு போய் தீர்த்தம் கொண்டு சரி கொடுங்க சாமி. சாமி இந்தாங்க. கையில வாங்கிட்டு எல்லார்ட்டையும் தொட்டு வாங்கி. சரிங்க சாமி. இந்த மனுஷன் இதோ இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாரு. எங்க போனாருன்னு தெரியலையே. போன் வேற அடிச்சிட்டே இருக்கு. புது நம்பரா இருக்கே, எங்க போனாருன்னு தெரியலையே. ச்சே. பார்வதி, என் வீட்டுக்கார பாத்தியா? இங்க தானமா இருந்தாரு. போனை புடிதோ வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஐயர் வேற மாலை கேட்டுட்டு இருக்காங்க. நீ முதல்ல இந்த போனை புடி, நான் ஐயருக்கு மாலை எடுத்து கொடுத்துட்டு வரேன். ஐயோ, யார் நம்பர்னு தெரியலையே. பேசாம போன் எடுத்து பேசிடலாமா? இவரை வேற இன்னும் காணோம். நீங்க எங்க போனீங்க? உங்க போன் ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஜானகி அம்மா தான் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. யார் போன்? ஐயோ மேடம். ஹலோ. என்ன பெருமாள், ஏன் போன் எடுக்க இவ்ளோ நேரம்? ஒன்னும் இல்லை மேடம், கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், அதனால தான் எடுக்க முடியல. கிளம்பிட்டீங்களா மேடம்? நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சரிங்க சரிங்க, வந்திருக்கேன். அப்புறம் பெருமாள், வந்து ரொம்ப நேரம்லாம் என்னால இருக்க முடியாது. எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு மேடம். நீங்க வந்தோன்னா மாலையை மாத்திக்குவாங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு நீங்க போக வேண்டியதுதான். சரி பெருமாள், நான் வந்துடுறேன். வந்துருங்க. அம்மா,
நீ ரசம் வச்சு கொடுத்தல அந்த மேடம் தான் இப்ப பேசினாங்க. உன் கல்யாணனால அவங்க வரதே பெரிய விஷயம். அவங்க ஆசீர்வாதம் கிடைச்சா அதுவே உனக்கு பெரிய வரம். அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அது எனக்கு கிடைச்ச பெரிய வரமா இருக்கும். ஐயோ, இந்த அம்மா வேற வந்துகிட்டு இருக்கதா சொன்னாங்க. விஐபி சேர் வேற சொன்னோம், அவனை வேற ஆளக்கானோம். எங்க போனானே தெரியலையே. என்ன எடுத்துட்டு வரேன்? அதோ கொண்டு இருங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். அப்பா இப்ப நம்ம கோயிலுக்கு போறதை விட அம்மா கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்கன்ற விஷயத்த எப்படியாவது பார்வதி அன்னைக்கு சொல்லணும். ஆமா ஐஸ்வர்யா, முதல்ல நீ பார்வதிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி பார்வதியை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு. ஓகே சீக்கிரம். அங்கிள். என்ன ஐஷு? பார்வதி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃபா? ஒருவேளை சார்ஜ் இல்லையா இல்ல கோயில் இருக்கறனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்களா? திருமாங்கல்யத்தை எடுத்துட்டு வந்துரு. சரிப்பா. என்ன சாமி தேடுறீங்க? திருமாங்கல்யத்தை காணோமே. திருமாங்கலத்து காணுமா? ஏமா தட்டுல நீ தானே வச்ச? அந்த தட்டுல தாங்க தேடு வச்சேன். தேடு தேடு தேடுமா. வச்சத காணனா என்ன ஐயரே, கொஞ்சம் தேடுங்க ப்ளீஸ். எங்க தேடியும் காணலையே. ஐயோ, திருமாங்கலத்தை காணுன்றாங்க, என்னப்பா பண்றது? தாலி காணுன்ற விஷயம் பார்வதிக்கு தெரிய வேண்டாம். சென்டிமெண்டா ஃபீல் பண்ணுவா. நான் போய் அதே மாதிரி இன்னொரு தாலி வாங்கிட்டு வந்தேன். பார்வதி கேட்டா நான் இப்ப வந்துருவேன். சரிப்பா, நான் அனுப்பி விட்டு. சரிங்க. இந்தாங்க சாமி. இது அங்க வைப்பா. மாமா எங்கம்மா? ஏதோ ஃபோன் வந்ததுன்னு பேச போயிருக்காருமா. இப்ப வந்துருவாரு. முதல்ல அவர் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். உட்கார். தம்பி போயிட்டு சீக்கிரம் வந்துருப்பா.